ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மினி விலாக் பார்க்கலாம். கெவின் லெவினை எங்கே நீங்கள் தேடிட்டு இருப்பீங்களா? நான் வந்து கலை வீட்டில் விட்டுட்டு ஆக்சுவலாக காவியாவை பிக்கப் பண்ணி வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நாங்கள் ஆட்டோவில் இவங்களெல்லாம் ஏற்றி விட்டுட்டு நானும் கெவின் லெவின் மட்டும் 2 வீலரில் போயிட்டுருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி, கிண்டியில் ஃபேமஸான பார்க்கு நல்லா ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அந்த பார்க்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். இங்கே வந்து குழந்தைங்களுக்கு 10 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க, பெரியவங்களுக்கு 60 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ரீசனபிள் தான். அங்கே வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். நோட்டட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் உள்ளே சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாம் அலவுட் தான். நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சும்மா கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு டயர்டாகிடுவாங்கன்ட்டு அதுக்கப்புறம் ஊட்டி விட்டோம். நான் கொஞ்சம் நேரம் வேறு விளாட ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி பார்க்கெலாம் பார்க்கும்போது நம்மளும் கொஞ்சம் குழந்தைங்களாவே மாறிட வேண்டியதாக இருக்குது. அக்கா சொல்லு, நீ சொல்லு. வேறு எதுவுமே ஸ்நாக்ஸ்லாம் வந்து அங்கே வாங்க முடியாது, ஏன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வந்து சாப்பாடு கொடுத்துட்டு குழந்தைங்கள வந்து கூட்டிகிட்டு போயாச்சு, அவ்வளோதான். நிறைய ஃபோட்டோஸ், டான்ஸ்லாம் ஆடினாங்க, அதெல்லாம் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஒரு 4 hours வரைக்கும் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக பசங்க என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடை, அங்கே வந்து எல்லாமே கிடைக்கும். பஜ்ஜி, சொஜ்ஜி எல்லாம் வந்து வாங்கியாச்சு. நான் வந்து அன்றைக்கி முட்டை போண்டா சாப்பிட்ணும் ஒரு ஆசை, அதனால் முட்டை போண்டா ஒன்று வாங்கி சாப்பிட்டு நல்லா டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு வர 6:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இந்த விலாக் பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.